இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி ஆடி அமாவாசை வருது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஆடி அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது. இது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 23ஆம் வருது. ஜூலை மாதம் 24ஆம் இது முடியுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நம்ம திதி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடப்பட்ட நேரத்தில் பித்ரு தோஷம் கழியணுன்னா நம்ம இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யணுன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது. என்னென்ன செய்யக்கூடாதுன்றதையும் பார்த்துருவோம். நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். மேலும் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை முன்னோர்களை ஆசிகளை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பித்ருதோஷம் விலகும். பித்ருதோஷம் இந்த மாதிரி முன்னோர்களின் ஆசி எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு, நம்ம வீட்டில் கல்யாண காட்சி நடக்கணும்னா இந்த மாதிரி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விசேஷம் நடக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், முன்னோர்களின் சாபம் நமக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா நம்ம என்ன செய்யணும்? தர்ப்பணம் செய்யணும். அப்போ முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ அருளும் நம்மளுக்கு தேடி வரும். முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வ அருளும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு புண்ணியம் தன்னால் சேரும். இது தட்சணிய காலத்தில் வருது. இந்த ஆடி அமாவாசை இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பூமிக்கு நம்ம அருகிலேயே வர்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம அவங்களோட மனங்களை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படையல் படைச்சு நம்ம செய்யணும். இந்த காலத்துலலாம் நம்ம படையல் படைச்சு செய்ய முடியாட்டினாலும் நம்ம ரெடிமேட்னாச்சும் வாங்கி நம்ம முன்னோர்களுக்கு முதல்ல விளக்கேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் சாமி செல்ஃபில் விளக்கேற்றணும். அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. அப்படி கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாவம் சேரும். அதாவது முன்னோர்கள் உள்ள வீட்டுக்குள்ளே நீங்கள் படைக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நீங்கள் நீர்நிலை இந்த மாதிரி கடல், குளம், குட்டை, நதி இந்த மாதிரி போய் நீராடுனா ரொம்ப நல்லது. ஜோதிடத்தில் அந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை 24ஆம் அதிகாலையில் 3:06க்கு துவங்குது. ஜூலை 25ஆம் அதிகாலையில் 1:48 வரை இந்த அமாவாசை திதி இருக்குது. இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்னாடி பகலில் உச்சி வேலைக்கு பின்னாடி திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. ஜூலை 24ஆம் வியாழக்கிழமை காலையில் 6 முதல் 7:30க்குள்ள யமகண்டமும் பகல் 1:30லிருந்து 3 வரைக்கும் ராகு காலமும் இருக்குது. இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா காலையில் 7:35 மணிக்கு பின்னாடி 12 மணிக்குள்ளே தர்ப்பணம் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு காகங்களை கூப்பிட்டு உணவு அளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்லது. காகத்துக்கு உணவு அளிக்கிறதுனால முன்னோர்களின் ஆசை டைரெக்டாக கிடைக்கும். நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பின்னாடி சாமி கும்பிடணும். பகலில் முன்னோர்களில் படங்களை வச்சு இலை போட்டு நீங்கள் வழிபடணும். கரெக்டாக 1:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் படையல் போட்டுருங்க. அன்றைக்கி அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் கொடுக்கணும். என்னால் முடியாது அப்படின்னீங்கன்னா ஒருத்தருக்குனாச்சும் கொடுங்க. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உபசரித்து அனுப்பணும். முன்னோர்கள் பார்த்திங்கன்னா யார் வடிவத்துலேயும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் காகத்திற்கு உணவு அளிக்கணும். அப்படி காகத்தை நீங்கள் பார்க்க முடியாட்டி பசுமாடை பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கொடுங்க. வெள்ளங்கலந்த பச்சரிசி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுனாச்சும் ஒரு வாழைப்பழனாச்சும் கொடுங்க. நீங்கள் முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வச்சு படைக்கும் வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு கும்பிட்ட பின்னாடி யாராச்சும் வயசானவங்களுக்கு அதை தானமாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு எங்கேனாச்சும் பயணம் போகிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை இழுத்து போட்டு செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பயணங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நான் இன்றைக்கி அமாவாசை புது வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு யாரும் ஆரம்பிக்க வேணாம். அதே மாதிரி கொஞ்சம்
ரெஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு உணர்ச்சி அலைகள் ரொம்ப பொங்கி வர்றதுனால கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குருங்க. உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய தியானத்தை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு அமைதி தர்ற எதுனாச்சும் புத்தகத்தை படிக்கலாம், அல்லது நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாம். அதுவும் இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், அதாவது திருச்செந்தூர், அப்புறம் ராமேஸ்வரம், இந்த மாதிரி புனித இடங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறாங்க. அங்கே உள்ள கடல், குளங்கள், குட்டைகள், கிணறு இந்த மாதிரி குளிக்கிறாங்க. இதனால் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுன்றது ஐதீகம். பொதுவாக தண்ணியிலேயே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 5 பூதங்களில் ஒன்று தான் தண்ணி. இந்த நாளில் சாப்பிடுவதற்கும் சிறப்பாக சமையல் படிக்கிறாங்க. அதாவது முன்னோர்கள் இதனால் பித்ருதோஷம் நீங்குதுன்னு சொல்லப்படுது. இதுவரை இந்த பதிவில் ஆடி அமாவாசை பற்றி முழுமையாக பார்த்தோம். ஆடி அமாவாசை எப்போ வருது, நம்ம எதுக்காண்டி ஆடி அமாவாசை அன்னைக்காண்டி குளிக்கிறோம், அது தவிர ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதது என்ன, செய்ய வேண்டியது என்னன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.